பாப்பாவுக்கு பிறக்கும் போதே முடி அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்களும் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் அந்த அளவுக்கு பாப்பாவுக்கு ஹேர் க்ரோத் எல்லாம் ஆகலை. என் கணவரோட அண்ணன் பொண்ணு ஹேர் ஆயில், சிகைக்காய் பொடி, குளியல் மாவு இதெல்லாம் ரெடி பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்துட்ருந்தா. அவள் ரெடி பண்ணி கொடுத்த பொருள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஐடியா இருக்குது சித்தி, பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நிலானி நேச்சுரல்ஸ் நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, அவள்கிட்ட இருக்கிற திறமையை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காகத்தான் நிலானி நேச்சுரல்ஸை நாங்கள் ஆரம்பித்தோம் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஹேரை ஆயில் போட்டேன், ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம சிகைக்காய் பவுடர், நிலானி நேச்சுரல்ஸோட சிகைக்காய் பவுடரை போட்டு தான் பாப்பாவை குளிக்க வைப்பேன். குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆயிலெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம ஹேர்லேருந்து போயிடும். நான் குளித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தேய்ச்சாச்சு, நல்லா ஆயில் போட்டு நல்லா தூக்கி ஒரு கொண்டையை போட்டாச்சு. இப்போ குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணியிலேயே அந்த பவுடர் எல்லாமே பாதி போயிடும். இருந்தாலும் லைட்டாக அந்த ஹேரில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஹேர் அப்படியே ட்ரையாக நம்மளுக்கு காய எல்லாமே உதிர ஆரம்பிச்சிடும். பாப்பாவுக்கு சண்டேங்கிறனால குளிக்க வச்சாச்சு. இருந்தாலும் கிளாஸ்க்கு போகணும், எனக்கு லேட் ஆகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் தலையை சீவி விட்ருங்க அப்படிங்கவும் லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆனோடனே நான் தலையை பின்னி விட்டுட்டேன். சீவி விட்டுட்டு அவளும் கிளாஸ்க்கு போயிட்டா. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து எடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவளும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு கிளிப்பு, இந்த கிளிப்பு அவள் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்தோம். ஹேர் எவ்வளோ சைனிங்காக நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா தலை காஞ்சதுக்கப்புறம் பாப்பா ஹேர் இப்படித்தான் இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஷாம்பு வாஷை விட சீயக்காய் வாஷ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.